ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. சாரிங்க, எனக்கு வந்து நேற்று வீடியோ போட முடியல. ஆக்சுவலாக வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வீக்லி ஒரு வீடியோ போடலாம் தான் ஆரம்பித்தேன். பட் ஒரு சிலர் வந்து வெயிட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கே மனசே கஷ்டமாயிடுது. சரி, ஓகே, ஏதாவது இன்பிட்வீன் பிரேக்கில் வந்து போடலாம் அப்படின்றதுனால தான் நிறைய வந்து இந்த எடிட் பண்ணாமல் சரி வளர்னாலும் பரவாயில்லன்னு போடுவேன். ஸோ ரியலி சாரி. நேற்று வந்து என் பொண்ணோட பிடிஎம் எல்லாம் இருந்தது, அதனால் எனக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல. ஸோ ஒரு சிலர் வந்து பர்சனல் ரீடிங் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ஐடியில் வேலை செய்கிறேன். ஒரு மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு லீடர், ஓகேவா? ஸோ எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இன்பிட்வீன் வந்து சரி, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த யூனிவர்சிட்ட கேட்டு கிடச்சிருக்கு, நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி எல்லா விஷயத்துலையுமே வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். இதை வந்து ஒரு 10 பேருக்கு சொன்னால் என்னென்ன ஆரம்பித்த சேனல் தான் இது. ஸோ எனக்கு ஒரு 10 நாளில் மானிட்டைஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்றதும் நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் ரியலி சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பர்சனல் ரீடிங் கிடைக்குமான்னு கேட்டவங்களுக்கு எனக்கு வந்து நான் நம்பர் கொடுத்தேன்னா அடிக்கடி கால் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகும் மீட்டிங் டைமில். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல யார் எப்போ கால் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால தான் நான் நம்பர் கொடுக்காம, மற்ற டேரக்ட் ரீடர்லாம் நிறைய பேர் வந்து இதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை. ஐடி தான் என்னோடய ப்ரைமரி. ஸோ அந்த மீட்டிங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு என்னோடய இன்ஸ்டா ஐடியை கொடுக்குறேன். நீங்கள் அதில் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா நான் குயிக்காக உங்களுக்காக ஒரு 3 கார்டு இல்லை 5 கார்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு அதில் மெசேஜ் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். ரொம்ப எனக்கு வந்து பேசியே ஆகணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது ஒரு டைம் ஒதுக்கி அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர்ட்டையாவது நான் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? என் இன்ஸ்டா ஐடி வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல அதில், பட்டு டிஎம் பண்ணுங்கள். ஃபீல் ஃப்ரீ டு டிஎம், ஓகே? ஸோ இன்றைக்கி கார்டு வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, வந்திருக்கிற ஃபஸ்ட்டு கார்டு ரொம்ப மனசு பாரமாக இருக்காங்க. சண்டேயும் அதுவுமா கூட பாவம் மனுஷன் பாருங்கள். ஒன்று ஒன்றா கூட தூக்கிட்டு போகலாம். எல்லாத்தையும் தூக்க முடியாமல் தூக்குறாங்க. அவங்களோட மனபாரங்கள் இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கலாம். அவங்க வேலை விஷயமா இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களோட பார்ட்னருக்கு வந்து மனசை கொன்னுக்கிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ அதோட உங்களோட இந்த பிரிவுமே வந்து அவங்களுக்கு கொண்டுகிட்டு இருக்கு. எதனால் வந்து அவங்க உங்ககிட்ட இன்னும் ஃப்ரீயாக வர முடியல அப்படின்னா, அவங்க மைண்டே ரிலாக்ஸாக இல்லை. உண்மையை சொல்லணும்னா 1008 விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிட்டுருக்கு. தொழில் ரீதியாகவும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியாகவும் உங்கள் பார்ட்னருக்கு வேலையே போயிட்டு புதுசாக கூட வேலை தேடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள் கூட இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட இருந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம். பிரச்சனைகள் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் வந்து ஜஸ்டிஸ்ன்னு கேட்டிங்கல்ல. ஸோ ஜஸ்டிஸ்ன்றது அவங்க உங்கள் கண்ணுக்கு தெரியலைனாலும் அவங்களுக்கு வந்து நிறைய சுமையை வந்து தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, ஓகேவா? ஸோ எதை தூக்குனாங்களோ ஒன்று ஒன்றா தூக்கியிருக்கலாம். கீழே கிடக்கிறத ஒன்று ஒன்றா கூட தூக்கியிருக்கலாம்ல. ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து எல்லாத்தையும் நான் மொத்தமாக தூக்கி எரிஞ்சிடுறேன் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் அவங்களால தூக்க முடியல. ஸோ இதுக்கு இடையில வந்து உங்களோட பிரிவு வேறு அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்போ எப்படி அது மனசு ரிலாக்ஸாக இருந்தால் தானே உங்ககிட்ட வரணுன்னே யோசிக்க முடியும். இருக்கிற மற்ற விஷயங்கள் வந்து உங்களை வந்து யோசிக்க விடாமல் பண்ணுது. அது வந்து மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் யாராவது அவங்க மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அது கொஞ்சம் அந்த எண்ணங்கள் கூட வந்து அவங்களுக்கு வந்து டாமினண்ட்டாக இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். தொழில் விஷயமா, இல்லை கடன் தொல்லைகள், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோ சுமைகள் இருந்தாலும் நான் சொன்னேன்ல, அந்த அவ்வளோ சுமைகள்லையுமே உங்களோட பிரிவின் வழியுமே இருக்குது. ஸோ உங்களோட கடந்த காலத்து நினைவுகளை நினச்சி பார்க்குறாங்க. உங்களோட இருந்த ரொம்ப அழகான நினைவுகள் வந்து அவங்க மனசுலேயே அதுவுமே ஒரு மூலையில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவ்வளவு வேலை சுமைகள் இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இவ்வளவு இருக்குது. ஆனால் வந்து அப்போ இவ்வளோக்கு இடையில என் எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்குல்ல ஃபஸ்ட்டு கார்டை பார்க்கும்போது. ஸோ இவ்வளவு சுமைகளில் என்னோட எண்ணங்கள் எங்கே இருக்க போகுது அப்படின்னு நினச்சவங்களுக்கான ஒரு கார்டு தான் இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் இருந்த அழகான தருணங்கள், உங்களோட பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மனுஷன் நினச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, ஓகே? இது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், ஹி ஆர் ஷி, ஓகே? ஸோ உங்களோட நினைவுகளுமே அவங்களுக்கு இருக்குது. அடுத்த கார்டு, இட்ஸ் ஓகே. அவங்க வந்து ரொம்ப மனசு வந்து ரொம்ப ரணமாக இருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய நிறைய குழப்பங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க
ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அவங்க எடுத்து வச்ச அடிகள் அப்படின்றது அவங்களோட ஸ்டெப்ஸ். ஓகே. அது இப்போ தப்புன்னு அவங்களுக்கு புரியுது. மேபி உங்கள விட்டு பிரிஞ்சது கூட ஐயய்யோ! கொஞ்சம் அத பேசாம இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் இவங்க பேச்ச கேட்காம இருந்திருக்கலாமோ, அப்படின்ற குழப்பங்கள் மனசு அப்படியே குத்தி ரணமா இருக்கு அவங்களுக்கு. பாவம் பாவம் தானே. சரி, இதெல்லாம் சரியாகிறதுக்கு அஸ் அ பார்ட்னரா நீங்களுமே ஹீல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நான் வந்து பதிய வைக்கிறேன். அதாவது நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா பேசிகிட்டு இருக்கோம். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு, செல்ஃப் லவ்வு, பூவண்டு. நீங்கள் வந்து அந்த பூவண்டில் வந்து பூவாக தான் இருக்கணும், நீங்கள் சேஸ் பண்ணக்கூடாது. உங்களை தேடி வர வண்டை அவங்க தான் இருக்கணும். ஏன்னா ஒரு பூ வந்து வண்டை தேடி போச்சுன்னா வண்டு பறந்து போயிடும், பூ தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வண்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதோட இன்னும் ஒரு 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 பாயிண்ட் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அதாவது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடினா மதியம் தூங்க போகிறதுக்கு முன்னாடிலாம் இல்லை. மதியம் தூங்குறது எல்லாமே மயக்கம், தூக்கம் இல்லை. தூங்குறதுன்றது நைட்டு தான் தூக்கம். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கோங்கன்னு சொன்ன மைண்டு. நான் இப்போ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடின்னு இல்லை, பட் எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஓகே. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மனசில் ஆணி அடித்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆணி அடித்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு இந்த ப்ராசஸில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். ஓகே. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் த டிவைன் ரீயூனியன். சும்மா ரீயூனியன் இல்லை, இது வந்து ஒன்றால் வந்து எனக்கு நடக்க போகிற ரீயூனியன். அதை தான் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் தி டிவைன் ரீயூனியன் வித் மை டிவைன் பார்ட்னர். இது வந்து ஒரு சிலர் வந்து இவங்களை வந்து ஒரு ட்வின் ஃப்ளேமாக நினச்சிருப்பீங்க, உங்களோட சோல்மேட்டாக நினச்சிருப்பீங்க. கரெக்ட் தானே? ஸோ அப்போ அவங்க வந்து உங்களோட டிவைன் சோல், உங்களோட கவுண்டர் பார்ட்னர். கரெக்டாக? உங்களோட சரிபாதி அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான வீடியோ தான். இன்னும் அவங்க மேலே வந்து கோபம் இருக்குது, எனக்கு வந்து அவங்க சேரவே வேண்டாம்னா தயவுசெய்து இதை அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. யாரெல்லாம் அவங்க எனக்கு வேணும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு வேணும், அவங்க தான் என்னோட டிவைன் சோல்னு என் மனசுக்குள்ளே சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் தி டிவைன் ரீயூனியன் வித் மை டிவைன் பார்ட்னர் அட் டிவைன் டைமிங். என்னோட இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா, பிரபஞ்சமே நன்றி. இது முன்னாடியே நடந்து முடிஞ்ச மாதிரி நினச்சிக்கணும். அதாவது நம்ம சேர்த்து வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் நம்ம பேசவே இல்லை, ஃபியூச்சர் டென்ஸில் பேசவே இல்லை. அதாவது பிரபஞ்சமே என்னைய வந்து என்னோட டிவைன் பார்ட்னரோட சேர்த்து வை அப்படிலாம் நம்ம பேசவே இல்லை. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு போயிடணும். மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் த டிவைன் ரீயூனியன் வித் மை டிவைன் பார்ட்னர் அட் டிவைன் டைமிங். அவ்வளோதான். சிம்பிள், ப்ரிட்டி சிம்பிள். இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 108 டைம்ஸ் வந்து சொல்லுங்கள். எதுக்கு அந்த 108 டைம்ஸ்? நிறைய நம்ம மந்திரங்கள் சொல்லும்போது 9 டைம்ஸ் சொல்லணும், 21 டைம்ஸ் சொல்லணும், 108 டைம்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து உங்கள் மனசு வந்து சட்டுன்னு ஏற்றுக்காது. கரெக்டாக? நானே என் பார்ட்னரும் வந்து சேரப்போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க வேர்ட்ஸ்லன்னா, உங்கள் மனசு வந்து சட்டுன்னு ஏற்றுக்காது. டக்கு இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொன்னோம். அப்போ இந்த ரிப்பிட்டேஷன் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சொல்கிறத எத்தனை தடவை உங்கள் மனசு தள்ள முடியும்? வெளியில் பண்ண முடியாது தானே. அப்போ என்னாகும், ஒரு 108 டைம்ஸ் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசை டயர்டாயோ இதுதான் உண்மை போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ரெப்பிட்டேஷன் எல்லாம். மந்திரங்கள்லாம் ஏன் நம்ம நிறையா தடவை சொல்கிறோம் அப்படின்னா, இத்தனை ரெப்பிட்டேஷனில் நம்ம மனசு எப்பயாவது ஒரு தடவை 2 தடவை கேட்டுறாதாங்கிறதுக்காக தான். ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து ரொம்ப மனசு தைரியமாக நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை இருந்தால் போதும். ஸோ உங்கள் மனசு வந்து எத்தனை தடவை வந்து சொன்னால் மனசு ஏற்றுக்குதோ அத்தனை தடவை சொல்லுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மனசு வந்து கொஞ்சம் ஏக்கமாக நம்பிக்கை இல்லாமல் இருக்கோ தயவுசெய்து இது சொல்லுங்கள். சச் அ பவர்ஃபுல் மந்த்ரா தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை சொல்லுங்கள். இந்த எனர்ஜியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். வேணும்னா அந்த இதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் தி டிவைன் ரீயூனியன் வித் மை டிவைன் பார்ட்னர் அட் டிவைன் டைமிங். எவ்வளோ ஆழமான ஒரு வார்த்தை பாருங்களேன். ஸோ இதை வந்து உங்கள் வாழ்க்கையோட மந்திரமாக எடுத்துக்கோங்க, உங்களோட ரீயூனியன் நடக்கிற வரைக்கும். சரி, அடுத்த கார்டை பார்த்துடலாம். ஸோ அடுத்த கார்டு வந்து 7 of Wands.
சன் ஆஃப் வாண்ட்ஸ்னால் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு போயிருக்காங்கன்ட்டு. ஸோ உங்களோட எண்ணங்களும் இருக்குது. இதனால் இப்போ வந்து அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குன்னா, நிறைய விஷயங்கள் வந்து நீங்களுமே உங்களோட எனர்ஜியை உங்களுக்குள்ளே இழுத்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு ரியலைசேஷன் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ரியலைசேஷன் வராது. இது வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கீங்களோ, உங்களுக்கு மனசு இப்போ லைட்டாக ஃபீல் ஆகும். அவங்கள பற்றின ஏக்கங்கள் இருக்காது. சேரணுன்ற நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை வேறு, ஏக்கம் வேறு. நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஏக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மாதிரி இருக்கிற மனசுக்கான ரீடிங் இது. யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் தான். ஸோ இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ உங்களோட இது வந்து இப்போது வந்து அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வச்சுருக்கு. மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. ரியலைஸ் பண்ணாலும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அதாவது தன்னையே வந்து தற்காத்துக்கிறாங்க. ஒரு 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 ஆள் வந்து ரொம்ப வீராப்ப அப்படியே வெறப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அவங்க மனசு வந்து இளக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வரும். ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட ஆள் இல்லையே, நம்ம ஏன் இப்படி மனசு உருகுது, ஏன் ஒரு மாதிரி கலக்கமாகறோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு தற்காப்பு வந்து வளையத்தை வந்து உருவாக்கிப்பாங்க. அதுதான் இங்கே பாருங்களேன், எவ்வளோ கம்பு இருக்குது. ஸோ நான் வந்து இதே என்னோடய ஸ்டாண்டில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள தற்காத்துக்கிறாங்க. உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு இல்லை. ஆக்சுவலாக நான் ஏன் இறங்கி போகணும் அப்படின்ற ஒரு ஈகோ பிடிச்ச ஆளுன்றதை நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ இது இப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதே வாண்ட் எனர்ஜி உங்ககிட்ட வர வைக்கவும் செய்ய போகுது. எப்போது நீங்கள் வந்து இந்த செல்ஃப் லவ்வில் இப்படி நீங்கள் இது வந்து ஃப்யூச்சர் கார்டு தான். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அவங்களோட கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்காங்கன்ட்டு. நீங்கள் வந்து செல்ஃபில் உள்ளே எடுக்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் முழுசாக நம்பணும். ஸோ நான் சொன்ன அந்த மந்த்ராவை வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஏதோ ஒரு வேலை செய்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய கூடிய விரைவில் இருக்கும். நான் டைம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஏன்னா டைம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ 6 ஆஃப் வாண்ட்ஸ் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் அதே ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அது கண்டிப்பாக உங்களுக்கு உங்ககிட்ட வந்து அவங்க வந்து கிளாரிட்டி எடுக்கிறதுக்காக வரப்போகிறாங்க. ஓகே, ஸோ ஜட்ஜ்மெண்ட், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மனசு வழியெலாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு. பட் இங்கே வந்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சரி, ஓகே, இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப வெறப்பாக இருந்த ஒரு மனுஷன் ஃப்யூச்சரில், இது வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் கார்டு. ஓகே, ஸோ வெறப்பாக இருந்த மனுஷன் அவங்களுக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு வருது. ஆக்சுவலாக நம்ம பண்ணது வந்து நம்ம தப்போ அப்படின்ற ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா உங்களை நோக்கி கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வரப்போகிறாங்கன்னு சொன்னேன்ல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட விழிப்புணர்வு தான். சரி, அந்த ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு எது தப்பு எது சரி அப்படின்றத புரிய வைக்கிது. ஓகேவா, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. ஓகே, அடுத்து வந்திருக்கிற கார்டு வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஆன்ம விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நடந்த எல்லா உண்மைகளுமே வந்து அவங்களுக்கு தெரிய வரும். அதை நம்பணும், நீங்கள் தெரிய வருது. அதுதான் வந்து இப்போ இந்த பிரபஞ்சமுமே இந்த டைமில் இந்த கார்டை எடுத்து காட்டுது. ஓகேவா, ஸோ அவங்கள கண்டிப்பாக மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. 5 ஆஃப் கப்ஸ் பாருங்களேன். கிங்குனாலே எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சிட்ருப்பாங்கல்ல. ஸோ அடக்கி வச்சாலும் அவங்க கையில் வந்து ஒரு லவ் எனர்ஜி இருக்குது. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இந்த வெறப்பான மனுஷன் இல்லை மனுஷி கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லவ்வை சொல்லுவாங்க. பாருங்கள், அவங்க உட்காந்துருக்க போஸு பாருங்களேன், ரொம்ப அப்படியே தெனாவட்டாக உட்காந்துருக்கிறது. ஆனால் வந்து அவங்களோட விழிப்புணர்வு, ஆன்ம விழிப்புணர்வு எங்கே கொண்டு வருது, அவங்க கையில் வந்து லவ் எடுக்க வச்சிருச்சு. கையில் கப் இருக்கா, ஸோ கிங் ஆஃப் கப் ஆர் குயின் ஆஃப் கப்புன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். சரி, பாட்டம் டெக்கில் எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்குறேன். வாவ், சச் a பியூட்டிஃபுல் கார்டு. ஸோ உங்களுக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ், அந்த பிரபஞ்சம் தான். இந்த கிங் ஆஃப் கப் அந்த கிங்கு கையிலையோ இல்லை குயின் கையிலையோ அந்த கப்பை கொடுத்தது யாருங்க? ஆக்சுவலாக பாருங்கள் யாருன்னு, யூனிவர்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு அந்த லவ்வை வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்க்குது. அதுக்கான திறவுகோல் இது. நீங்கள் இனிமேல் கண்டினியூஸாக சொல்ல போகிற அந்த மந்த்ரா, சச் a பவர்ஃபுல் மந்த்ரா. நம்புங்க, முருகனை நம்புங்க, இந்த யூனிவர்ஸை நம்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். ஸோ கிங்கை வந்து கப்பை வச்சுருந்தாலும்
பெல் அடிக்குதுங்க. உங்கள் வீட்டில் சாமி கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக உங்களுக்குமே சேர்த்து நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருமே சீக்கிரம் ரீயூனியன் ஆகணும். ரொம்ப சோகமாக தான் இருக்காங்க, ரொம்ப கவலையாக தான் இருக்காங்க. ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. குயின் ஆஃப் வாண்ட்ஸ், சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் கிங் ஆஃப் வாண்ட்ஸ்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃப் ஒர்த்தில் நின்னீங்கன்னா மட்டும்தான் இது எல்லாம் சாத்தியம் அப்படின்றத ஒரு வார்னிங் கொடுக்குது. வார்னிங் தான் நீங்கள் எடுத்துக்கணும். யூனிவர்ஸ் என்ன சொல்லுது, நான் உனக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணுறேன், பட் நீ என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்றது ஒரு வார்னிங் தான் இது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் கிங் ஆஃப் வாண்ட்ஸ். உங்களோட எனர்ஜியில் நீங்கள் நிற்கணும். ஸோ கிங்காக இருந்தீங்கன்னா கிங் எனர்ஜியில் நிற்கணும். செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? இது வந்து வார்னிங் கார்டு, கைடன்ஸ் கார்டு. வார்னிங் இல்லைன்னா கைடன்ஸ். இந்த மாதிரி வந்து குயின் ஆஃப் வாண்ட்ஸ் ஆர் கிங் ஆஃப் வாண்ட்ஸ் உங்களோட செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பியூட்டிஃபுல் கார்டு, வெரி பியூட்டிஃபுல் கார்டு. 10 ஆஃப் கப்ஸ். நீங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை ஏற்கனவே இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். இது முருகன் மீது ஆணை, சத்தியம், நிதர்சனமான உண்மை. ஹாப்பி சண்டே. ஞாபகம் இருக்குல்ல, அந்த மந்திராவை சொல்லிக்கிட்டே இருங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. உண்மையிலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். ஐ லவ் யூனிவர்ஸ்னு போடுங்க, ஐ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், ஐ லவ் மை பார்ட்னர், எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்காக அந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.